இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு பத்தியாதி. ஆமா நந்தினி. ஃபர்ஸ்ட் இந்த சாரியை போய் சேஞ்ச் பண்ணணும். என்ன எல்லாரும் திருவிழா பார்த்துட்டு வந்தாச்சா? ஆமாப்பா, நீங்க எப்ப வந்தீங்க? ரொம்ப கூட்டமா இருந்துச்சு, அதுலயே நிக்க முடியல ஜனனி. அதனால நான் அம்மையை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியா? இப்ப எல்லாம் முடிஞ்சிச்சு. நாங்களும் அதுக்கு தான் வந்துட்டோம். ரொம்ப கூட்டமா இருந்துச்சா, அதான் ட்ரெஸ் எல்லாம் மாத்தலாமே அப்படின்னு வந்தோம். அப்புறம் நல்ல வயிறு பசிக்கு. நீங்க எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்லே ஃபுட் ஆர்டர் பண்ணிடுவோமா? சரி ஜனனி, ஆர்டர் பண்ணலாமே. நான் ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வரட்டா? இங்கே ஆர்டர் பண்ணால் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஹோட்டலில் போய் வாங்கிட்டுனா நிறைய வரும், எல்லாருக்கும் திருப்தியாக சாப்பிடலாம். அப்படியா? அப்போ சரி ஜனனி, நானும் அதையும் போய் ஃபுட்டு வாங்கிட்டு வரோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் இதே ஃபுட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க, நம்ம சாப்பிடுவோம். அதெல்லாம் இருக்கட்டும் ஜனனி. அதுக்கு முன்னாடி அப்பாக்கும் அம்மாக்கும் உங்கள் 4 பேர்கிட்டயும் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். அதுக்கப்புறமா சாப்பிடலாம். அதுக்கு தான் நாங்கள் சீக்கிரமா வீட்டுக்கு வந்தோம். என்னப்பா சொல்லுங்க மாமா. அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேச போறீங்க? ஆதி, என்னமா புரியல? நம்ம கல்யாண விஷயம் பற்றி தான். அதுதான் ஏற்கனவே பேசியாச்சே. ராமத்தான் கிட்ட எதுவுமே பேசல. மேபி அதுவா இருக்கும். இருக்கலாம். என்ன விஷயம் சார், சொல்லுங்க. ராம், ஃபர்ஸ்ட் என்ன சார்னு கூப்பிடுத நிப்பாட்டு. உரிமையா மாமான்னு கூப்பிடுங்க. ஆமா ராம், என்ன அத்தைன்னு கூப்பிட ஆரம்பிச்சாச்சுலாம். இவையிலையும் அப்படியே மாமான்னு கூப்பிட்டுரு. திடீர்னு கூப்பிட சொன்னதுனால ஒரு மாதிரி இருக்கு. கண்டிப்பா நான் கூப்பிட பழகிக்கிட்டேன். சரி மாப்பிள்ள. அப்பா, என்ன விஷயம்ப்பா? ஒன்றும் இல்லை ராம், ஃபர்ஸ்ட் உன்கிட்ட தான் பேசணும். முதல்ல என்ன மன்னிச்சிருப்பா. ஃபர்ஸ்ட் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்கிட்ட வந்து கேட்கும்போது நான் உங்கள் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். மாமா, இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. நீங்கள் பேசுனதுலையும் பண்ணதுலேயும் எந்த தப்பும் இல்லை. கண்டிப்பாக இப்படி ஒரு தப்பை எங்கள் வீட்டில் யாராச்சும் பண்ணியிருந்தாலும் எங்களுக்கும் இப்படி தான் இருந்திருக்கும். நாங்கள் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நாங்கள் தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம். இல்லை ராம், நான் ஒன்றை மட்டும் ஏசிருந்தா தெரியாது. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உன் தங்கச்சின்னு எல்லாரையும் ஏசிட்டேன். என்னதான் இருந்தாலும் நான் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க கூடாது. அப்பா, இப்போ எதுக்குப்பா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அந்த நேரத்தை என்கிட்ட எல்லாம் பேசிட்டீங்களா? ஆமாம், உன்கிட்ட பேசிட்டேன். மாப்பிள்ளைகிட்ட நான் பேசலை. இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்திருக்கு. ஒரு மன்னிப்பு கூட கேட்கலன்னா எப்படி? இப்போ எதுக்குப்பா திடீர்னு இப்படிலாம் பேசுறீங்க? மாப்பிள்ள, உங்க எல்லாருக்கிட்டையும் கோச்சிட்டு நானும் ஃபாரின் போயிட்டேன். அங்கிருந்து வர வரைக்கும் உங்க மேல கோவம் இருந்துச்சு. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது எங்கள் பொண்ணை நீங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு. அதெல்லாம் பார்த்ததுமே எனக்கு உங்கள் மேலே இருந்து கோவம் எல்லாம் போயிட்டு நான் சிந்துக்கிட்டேன்னு சொன்னேன். ஆமாம் மாப்பிள்ள. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஆனால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க. இன்னைக்கு எனக்கும் சிந்துக்கும் மன நிம்மதியாக இருக்கு. ஏன் தெரியுமா? உங்கள் 4 பேரையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நாங்கள் 2 பேருமே பார்த்து வச்சிருந்தா கூட ஆதியும் ராம் மாதிரியும் ஒரு நல்ல மாப்பிள்ள உங்கள் 2 பேருக்கும் கிடைக்க மாட்டாங்க. 2 பொண்ணுங்களும் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க தெரியுமா? மாமா, உங்கள் பொண்ணுங்க இல்லை, நாங்கள் 2 பேரும் தான் கொடுத்து வச்சவங்க. இவ்வளோ நல்ல லைஃப் பார்ட்னர் எங்களுக்கு கிடைச்சதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சவங்க. கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காதி. ஆமாம் மாமா, ஆதி சொன்னது தான் கரெக்டு. ஜனனி என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. அவள் எனக்கு அவ்வளோ லக்கி. ஆமாம், ஜனனி பிறந்ததுக்கு அப்புறம் தான் நானும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு நல்ல பொசிஷனில் வந்துடுவீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. முக்கியமான விஷயம், ஆதிக்கும் நந்தினிக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம். முறையா அது அவங்க அம்மா அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் பேசணும். சிந்து பேசிட்டா இனி நாளைக்கு நாங்கள் அங்கே போவோம். அப்படி இல்லைன்னா அவங்க இங்கே வரதா இருந்தால் நாங்கள் பேசுவோம். அப்பாவும் அம்மாவும் வராங்க மாமா. வரும்போது நீங்கள் பேசுங்க. கஷ்டப்பட்டு இங்கிருந்து அங்கே வரைக்கும் போகணும்னு இல்லை. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. அப்போ அவங்க வரும்போதே பேசிக்கிடலாம். அப்புறம் முறையாக பண்ண வேண்டியது எங்கள் வீட்டு பெரிய மாப்பிள்ளை. அவங்களுக்கும் தெரியப்படுத்தணும். உங்களுக்கு ஒரு சௌகரியமான நாள் சொல்லுங்க. அந்த நாளில் நம்ம என்கேஜ்மெண்ட்டை வச்சிருவோம். என்ன மாமா, இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் எப்போ வச்சாலும் எனக்கு ஓகே தான். முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அதனால தான் மாப்பிள்ளை சொன்னேன். அப்பா, சீக்கிரம் 2வது நல்ல விஷயத்த சொல்லுங்க. இன்னும் அந்த சின்ன பிள்ளை தானே போகல. மாப்பிள்ள, ஜனனியை ஃபர்ஸ்ட் நீங்கள் பொண்ணு கேட்கும்போது உங்களுக்கு வசதி இல்லை அப்படி இப்படின்ட்டு நான் ரொம்ப இதாக பேசியிருப்பேன். அதை நினச்சி நான் ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருக்கேன். நான் யாரையுமே அப்படி பேசினது கிடையாது. உங்களை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பேசினேன். எனக்கு அதனால ரொம்ப வருத்தமாக போச்சு. பரவாயில்ல மாமா, நீங்கள் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை. அவள் வசதியாக வளர்ந்த பொண்ணு. திடீர்னு வீடு வாசல் வேலைன்னு எதுவுமே இல்லாமல் நான் வந்து பொண்ணு கேட்டால் எந்த பெற்றவங்களுக்காக இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும். அதுதான் நீங்களும் பண்ணீங்க. அதில் எந்த தப்பும் கிடையாது. அன்னைக்கு நான் அப்படி பேசினது எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. அதனால் அந்த தப்பை திருத்திக்கலான்னு நினைக்கேன். புரியல மாமா. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு. அம்மா அப்பா தங்கச்சி பொண்டாட்டின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த வீடு உங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. என் பொண்ணு மாளிகை மாதிரி இருக்கிற வீட்டில் தான் பிறந்தா. அவளுக்கு அவ்வளோ வசதி வாய்ப்பு எல்லாமே இருந்துச்சு. நான் உங்களை குறையா சொல்லலை. நீங்கள் அவளை நல்லா தான் பார்த்துக்கிறீங்க. என் பொண்ணு என் கண்ணு முன்னாடி இருக்கிற வரைக்கும் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கணும்னு ஆசைப்படுகிறேன். ஆமாம் ஜனனி, நீ வீட்டில் எப்படி இருந்த? நீ ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறது எப்படி பார்த்தாலும் எனக்கும் அம்மாக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அப்பா, வாடகை வீடாக இருந்தால் என்ன, எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு. இங்கே எனக்கு எந்த குறையும் இல்லை. நான் சந்தோஷமாக இருக்கேன். நான் எது கேட்டாலும் எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி தருவாங்க. ஜனனி, உனக்கு குறை இருக்குன்னு சொல்லலாமா? என்னதான் இருந்தாலும் உனக்கு சொந்த வீடு கிடையாது. மாமா, இது வாடகை வீடு தான். ஆனால் கண்டிப்பாக நான் ஜனனி பேரில் ஒரு வீடு வாங்கிடுவேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. ஆமாப்பா, நாங்கள் சீக்கிரமே ஒரு வீடை வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். இல்லை மாப்பிள்ள, உங்களுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கல. இப்போது ஆதிக்கும் நந்தினிக்கும் நாங்கள் கிராண்டாக கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்பா, அது நான் சூஸ் பண்ணது தானே.
என் கல்யாணம் இப்படி போதும்னு நினைச்சேன். நான் ஆசைப்பட்டவங்க கூட சந்தோஷமா இருக்கேன். இதுல என்னப்பா குறை இருக்கு? நீங்க நந்தினிக்கும் ஆதிக்கும் கிராண்டா கல்யாணம் பண்ணுங்க, அதை பத்தி நான் எதுவும் கவலைப்பட மாட்டேன். நீ கவலைப்பட மாட்ட மக்களே, எங்கள் வீட்டு மூத்த பிள்ளை உனக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு நடத்தி நாங்கள் பார்க்கல, அது எங்களுக்கு கவலையாக இருக்கும்ல. அதனால தான் உங்கள் 2 பேர் பேர்லேயும் ஒரு வீடு வாங்கிடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன். இப்பா அதெல்லாம் வேண்டாப்பா. என்னதான் இருந்தாலும் நாங்கள் சம்பாரித்து வாங்குற மாதிரி இருக்காது. நாங்களே கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரு வீடு வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வாங்கி தரும்போது அது இவியலுக்கும் கெட்ட பேர் தானேப்பா. இதில் என்ன கெட்ட பேர் இருக்க போகுது? ஆமாம், எங்கள் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்கள் வீடு வாங்கி தரோம். நீங்கள் 2 பேரும் எந்த காலத்தில் சம்பாரித்து வீடு வாங்க போகிறீங்க? நீங்கள் எதுவும் பேசாதீங்க, உங்கள் பேரில் ஒரு வீடு வாங்கி தருவோம், அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுங்க. இப்போ அதெல்லாம் வேண்டாப்பா. நான் சொல்லது சொல்லியாச்சு, இதுதான் எங்கள் முடிவு. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க, ஒத்துக்கிறேன். 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்கீங்கன்னு. ஆனால் நாங்கள் எடுத்த முடிவை நீங்கள் மாற்றக்கூடாது. ராம், நீ ஃபாரின்க்கெலாம் போய் கஷ்டப்பட்டுலாம் வேலை பண்ண வேண்டாம். இங்கே சின்னதாக ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணு. நல்லா படிச்சிருக்கேன், உனக்கு இங்கே வேலை கிடைக்கும். எங்கள் பொண்ணை தனியாக விட்டுட்டு அங்கெல்லாம் போய் வேலை பண்ண வேண்டாம். நீங்கள் அங்கே போகிறதே சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படி இப்படின்னு தானே, அதை நாங்களே வாங்கி தரோம். இங்கே எங்கள் பொண்ணு கூட இருந்துருங்க. மாமா, அது வந்து இங்கே பாரு ராம், நான் முடிவு எடுத்தாச்சு. இனிமேல் அதில் எந்த மாற்றமும் கிடையாது, புரியுதா? எனக்கு வேறு எது பற்றியும் கவலை இல்லை. என் 2 பொண்ணுங்களும் சந்தோஷமாக இருக்கணும். எனக்கும் அப்படிதான். என் 2 பிள்ளைங்களும் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். என்ன ஜனனி இதெல்லாம்? எங்க எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க பேசுறது பார்த்தா என்னால் உனக்காக ஒரு வீடு கூட வாங்கி தர முடியாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இல்லைங்க, அவங்க அப்படி ஒன்றும் நினைக்கல. அப்புறம் அவங்க முன்னாடி எதுவும் பேசாதீங்க. எங்கள் அப்பா கேட்டுச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்க பேசுறதை நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேனே, அதை பற்றி உனக்கு பிரச்சனை இல்லையா? இல்லைங்க, எனக்கு அதுவும் கஷ்டமாக தான் இருக்குது. நான் எங்கள் அப்பா கிட்ட பேசி புரிய வைக்கேன். நீங்கள் இப்போதைக்கு எதுவும் பேசாதீங்க. அவங்க நம்மக்கிட்ட இப்போ தாங்க பேசியிருக்காவ. உனக்காண்டி தான் நான் பேசாமல் போகிறேன் ஜனனி. அவங்க பேசுனது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசுகிறேன். நான் கடைக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். நீங்கள் என் மேலே எதுவும் கோவையில? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி அக்கா, இனி நான் என் வீட்டுக்கு போயிட்டு வரேன். இது வீட்டுக்கா போகிறேன்? ஆமாம், எங்கள் மாமியார் வீட்டுக்கு வான்னு சொல்லிச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க 2-3 பேர் வந்திருக்காவ. திருவிழா முடிஞ்சதோடி வீட்டுக்கு வா, எல்லாருக்கும் காஃபி டீ போடணும் அப்படின்னு போகும்போதே சொல்லி தான் விட்டுச்சு. நாங்களும் அப்படியே வீட்டுக்கு தான் போகிறோம். வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு தான் மாதிரி ஜனனி வீட்டுக்கு போகணும். ஏக்கா நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, அப்போ நானும் வரேன். சரி வசந்தி. எம்மா எம்மா ஏன் அப்படி? ஏம்மா அந்த பக்கம் பானிபூரி வச்சிருக்காங்கம்மா, வாங்கிட்டாமா. என்னது பானிபூரி வேணுமா? ஏம்மா ப்ளீஸ்மா வாங்கிட்டாமா, நல்லா இருக்குமா? ஏம்மா ஆமாம்மா, பானிபூரி வாங்கிட்டாமா. ஏடி அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த ரோட் சைடில் வச்சிருக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. வயத்துக்கு செம்மியானமா போயிடும். ஏம்மா நல்லாதாம்மா இருக்கும், எப்பயாச்சும் ஒரு வாட்டி தானே கேட்கும். என்ன சத்யா? அது ஒண்ணு என்ன சின்ன பண்ணே, நம்ம குழந்தைகிட்ட வரும்போது பானிபூரி வச்சிருந்தாவல்ல, அது வேணுமா? ஐயா ஆமா பத்தியா, நானும் வாங்கணும்னு நினைச்சேன். ஏம்மா பாரு, எல்லாரும் வாங்கி சாப்பிட தான் செய்வாங்க, நீ ஒருத்தி தான் வாங்கி தர மாட்டேங்க. சின்ன பொண்ணே அதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. வயத்துக்கு செம்மியாலமா போச்சுன்னா என்ன பண்ணதுக்கு? எந்த தண்ணியில பண்ணுவானோ? எக்க எப்பயாச்சும் ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது. ஆமாக்கா, எப்பயாவது வாங்கி சாப்பிடலாம். வாங்க போவோம். நேரம் ஆயிட்டு இருக்கு சின்ன பொண்ணு, சாமி வந்துடும். இக்க நம்ம வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும்ல, ஜனனி வீட்டுக்கு தானே இப்ப வரும். ஏம்மா ஆமாம்மா ப்ளீஸ் வாம்மா. ஏக்க வாங்க, ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது. நான் பைசா எடுத்துட்டு வரலையே. இக்க போன்ல பே பண்ணிக்கிடலாம். போனை நான் எடுத்துட்டு வரல சின்ன பொண்ணு. ஏம்மா நீ போன் எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னேன். இல்லடி இப்பதான் பார்த்தேன், மறந்து போய் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன், கொண்டாடல. கள்ளி எப்படி எல்லாம் போய் சொல்லுவான்னு பாரு. இக்கா என்கிட்ட இருக்குக்கா, நான் குடுக்கேன். ஏம்மா வாங்கம்மா ப்ளீஸ்மா. ஏடி அந்த அளவுக்கு உன் நாக்கு நடந்து மட்டும் போடுது. இப்படி வெளி சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேம்ல. ஏம்மா எப்பயாவது வாங்கி சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது. எதையாவது வாங்கி திங்கணும்னா அக்காலும் தங்கச்சியும் ஒன்று சேர்ந்துருவாளுவோ. பாட்டி போவோம். வசந்திக்கா வாங்க போவோம். தூங்கும்போது எவ்வளோ அழகா இருக்கா. ஆனா மேடம் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சாங்க, அவ்வளோதான். இவளை தூங்க வைக்கிறதுக்குள்ளே இவ்வளோ நேரம் ஆயிட்டு. இனி எங்க திருவிழா பார்க்க போகுதுக்கு? பரவாயில்ல, இன்னும் அடுத்த வருஷம் பார்த்துக்கிடலாம். அப்போ இவளுக்கு 1 வயசு ஆயிரும். 1 வருஷம் கூட நான் திருவிழாக்கு போகாம இருந்ததே கிடையாது. மணி எத்தனை? 8 மணி ஆகுதா? நல்லா தூங்குவா. இனி 12 மணிக்கு எழுந்திரிச்சு நம்மளை தூங்க விடாம பண்ணுவா. சரி நைட்டுக்கு ஏதாவது சாப்பாடு வெளியே இருந்தே வாங்கலாம். உமா என்னம்மா? என்ன உமா, பாப்பா உறங்கிட்டானா? ஆமாம்மா, இப்பந்தான் உறங்குனா. இவ்வளவு நேரம் ஒரே அழுக. பாலை கொடுத்துட்டு அப்படியே உறங்க வச்சுட்டேன். நல்லா பயிறு நிறைஞ்சிருக்கு. எப்படியும் ஒரு 1-2 மணி நேரம் உறங்குவான்னு நினைக்கேன். உனக்கு திருவிழா பார்க்க போக முடியாம போச்சு பத்தியா? ஆமாம்மா பரவாயில்ல, என்ன பண்ண முடியும்? இப்பதானே பிறந்து 1 மாசம் ஆகு. கொஞ்ச நாள் போயிட்டுனா கூட மெதுவா எடுத்துட்டு போயிட்டு வரலாம். இப்ப வெளியவும் எடுத்துட்டு போக முடியாது. கொஞ்சம் இதுல வெளியே நின்னாச்சு பார்த்துட்டு வந்துருக்கலாம் டாட்டி. இப்ப அவ உறங்க தானே செய்யா. மெதுவா அப்படி கோயிலுக்கிட்ட எல்லாம் போயிட்டு வா. கோயிலுக்கும் போக முடியாதுல்லாமா, வெளியே தான் நிக்கணும். இவையே போயிருக்காவல்ல, போயிட்டு வரட்டும். ஏமா நீ வேணா போயிட்டு வரையா? கோயிலுக்கு போக கூடாது இல்லாட்டி வெளியே தானே நிக்கணும். சும்மா இருக்கு அதுல போயிட்டு. இதுக்குதான் நானும் போவல. இது கண்மணி யார் கூட நிக்கா? போன் அடிச்சு கேட்டியா? ஆமா இவைய கூட தான் நிக்காவலாம். ஏன்னா ஒரே கூட்டமா இருக்கு அதான். இல்ல நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்புறம் ராணி அக்கா கூட அனுப்பி விட்டுருக்காவலாம். இப்ப வந்துருவா. சரி மக்களே, உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வேணுமா? ஏமா இன்னைக்கு வெளியே இருந்தே வாங்குவோமா, போட்டு சமையல் பண்ணாண்டா. அப்படியா, என்ன வாங்கலாம் டீ? ஏதாவது தோசை இட்லின்னு ஏதாவது வாங்குவோம். இவையே வரட்டுமா, வாங்கிட்டு வர சொல்லி. சரி வா, பிள்ளை உறங்க தானே செய்யி, நம்ம இந்த ஹால்ல இருந்து பேசுவோம். ஏமா எனக்கு 1 டம்ளர் காஃபி மட்டும் போட்டு தரியா? சரி மக்களே, 2 பேருக்கும் போடி. சரிம்மா.
தங்கம் இன்னும் 2 நாள்ல உனக்கு பேர் வச்சிடலாம். உறங்கத பாரு, இவ்வளோ நேரம் என்ன படாத பாடுபடுத்திட்டு அவ பாட்டுக்கு உறங்கா. இந்த பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணுமே. இப்போ இருக்க எல்லா ட்ரெஸ்ஸும் பெருசா இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 6-7 மாசத்துக்கு அப்புறம் தான் போட முடியும். பேர வைக்கிறதுக்கு அன்னைக்கு ஒரு நல்ல ஃப்ராக் ஏதாச்சும் வாங்குவோம். இவைய வரட்டும், இன்னைக்கோட திருவிழா முடிஞ்சு நாளைக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவோம்.